ஒரு வாகனம் இப்படி கீழே இறங்கி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒன்று துப்புரா கொடுங்குவேன். இப்படி ஒரு பாலத்தை இப்போ தான் காப்பிட்டா நான் அங்கே இதெல்லாம் காடு மரண காடுகள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக கிளிநொச்சி மாவட்டம். குறிப்பாக சொல்லணும்னா பரந்தன் சந்திலேருந்து 11 கிலோமீட்டர் பயணிக்கும் போது இந்த பால கட்டுமான முறை, அதாவது முல்லைத்தீவு பயணிக்கும் போது பால புனரமைப்பு வேலை செய்கிற இடத்துல தான் நிற்கிறோம். இந்த இடங்களில் பாருங்கள், நிறைய இந்திய இராணுவர்கள் தான் இருந்து வேலை செய்துருக்கிறோம். அதோட கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடிக்கு மேற்பட்ட பாலங்கள் பொருத்தி வச்சிருக்கணும். பாருங்கள் எப்படியெல்லாம் பொருத்தி வச்சிருக்கின்ற படித்தை நாங்கள் பார்ப்போம். அதோட இந்த பாலத்தினுடைய கட்டுமான முறைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கு. பாருங்க, 2 புறமுமே பயணிக்கிற மாதிரியான கட்டுமான முறை தான். வலது பக்கம் பார்த்துக்கு ஒரு பாதை, அதோட இடது பக்கம் போய் வரதுக்கு ஒரு பாதை இருக்கும். அதோட இடத்தை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குது. மேலேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது நல்ல அழகா இருக்குது. அதோட அந்த பாலத்தின் இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இங்க இந்த பாலத்துக்கு உள்ளால உட்புற பாலம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இந்த இடங்கள்ல இந்த பாலத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் புதிய பாலம் மாதிரி தெரியல. பாருங்க, இப்படி பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. பிரம்மாண்ட பால அமைப்பு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எங்கேருந்து வாரீங்க? நான் தருவூர்ல. இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு முடியும் தருவாயில் தான் இந்தியாவுடைய பால வேலைகள் இடம்பெறுது. பாக்குறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது என்ன கருத்து, நான் என்ன சொல்றது, இது அவங்க வேலை முடிஞ்சாலும் இப்போ மழையும் பெய்யுது, தண்ணியும் அதிகமாக வந்து கொண்டு வந்தால் அவங்களுக்கு இடம் கேட்டாங்க. குயிக்க முடிக்க கஷ்டமா தான் இருக்குது. யாருக்காரும் பட் இந்த பாலத்தின் அமைப்பை பார்க்க உங்களுக்கு என்ன தெரியுது? எப்படியான பாலங்கள் வருது? பாலங்கள் வந்து இது வந்து நாங்கள் இளைஞர்களுக்கு தான் பார்த்துட்டு இந்த இப்படி ஒரு பாலத்தை இப்போ தான் காப்பிட்டா ஆனால் அங்கே பகுதி கூட கிளம்ப காணல. மற்ற அந்த இன்னொரு விடயம் ஒன்று சொன்னீங்க, இப்போ 60 வருஷமா, அது என்ன விடயம்? அது என்னுடைய வயது காலத்தில் இருந்து நான் 68 வருடமா இந்த வடமாகாணத்தில் வாழ்ந்த கிளிநொச்சி மாவட்டத்தில். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒன்று துப்புரா கொடுங்குவேன். இந்த வருடம் தான். இதுக்கு முதல்லையும் தண்ணி வெள்ளங்கள் வந்தது தான். இது அந்த காலத்தில் இது இப்போ 2வது முறை இந்த பாலம் உடைச்சி கட்டு, இது 3வது முறையாக கட்டுப்படுது. இந்த ஒரு ராஜபக்ச இந்த காலத்தில் இருக்க எல்லாம் கட்டணும். இது அது மற்ற பேர் தான் கட்டணும். நெட்டில் எடுத்தாலும் ஆனால் இப்படி ஒன்று கொடுங்குபட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் அந்த காலத்தில் கயிறு கட்டி தான் போயிருக்கோம். இது போகும், தண்ணி கூடுதலாக போகும். நாங்கள் கயிறு அங்கே வந்து இங்கே தூண் போட்டு அள்ளிட்டு கயிறு பிடிச்சி தான் போகும். அந்த பாலங்கள் போடுறதுக்கு முதல் பாலங்கள் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ சிரமப்பட்டுருக்கீங்க. சிரமப்பட்டு அந்த காலத்தில். அப்போ இந்த பாலம் போடேக்க, ஏதாவது இப்போ உடைஞ்ச பாலம் போடேக்க அந்த நிலைமையில உங்களுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் இருக்கு. அதை விட சந்தோஷம் இப்போ இதை கட்டுறாங்க. இது அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் தான். இதே மாதிரி அந்த பாலத்தை கட்டினாங்க தான் நல்லா. இதை கட்டி பேசணும், அதையும் கட்டணும். இதே லெவலுக்கு கட்டினாங்க தான் அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். எதை சொல்றீங்க நீங்க? கட்டி கொண்டு தோரையாது பாலம். அது இடம் என்ன பேர் அந்த இடத்துக்கு? துவரையாறு தான். அது எந்த காலத்துல துவரையாறு துவரை மரங்கள் தான் கூட. அப்ப அதுக்கு பேரே துவரையாறு. அப்படியே நான் என்ன 7 வயதுல இருந்து 74 வயது வரைக்கும் இங்க இருப்பேன். மற்றது இதுல ஒரு பாலத்துல ஒரு வாகனம் இப்படி கீழே இறங்கி போய் சென்டருக்கு போயிட்டு வந்தா அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, இங்க நிக்கிறவங்களுக்கும் அந்த வாகனம் கீழே நிக்கிறதே தெரியாது. சரி, அதான் அப்படி ஒரு பள்ளம் என்னுடைய காலத்துல இருக்குது. வெளிக்கணி சந்தைக்கு இங்கால மண் ரோட் தானே, இதெல்லாம் காடு, மரண காடுகள். மற்றது இன்னொரு விடயம், இதுல நீங்க ஒரு விடயம் அவதானிச்சிருக்கீங்களா? போறதுக்கு ஒரு பாதை, வாரத்துக்கு ஒரு பாதை. நான் யோசிக்கிறேன், அவங்க போட்டுக்கு மாறிய பாதை அப்படிதான். அப்படிதான் ஆட்களும் கரெக்டும் ஆரம்பிச்சு நான் எந்தையும் பாக்குறதுக்கு வந்தேன். பாப்போம்ன்றதுக்காக அவங்க அமைப்பு பார்க்கக்குள்ள 2 பாலமாக தான் போடுவாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ அது வாகனங்கள் போய் வர ஒரு சிரமம் இல்லாம இருக்குமா, என்ன மாதிரி கூட? அது என்கிட்ட
அது சிரமம் இல்லாமல் தான் இருக்கும். என்கிட்ட ரெண்டு இந்த பாலம் பெருசாக போடுறபடியே 2 பாலம் தான் போடுவாங்க. எனக்கு இந்த நடுவில் ஒரு கட்டு வந்துச்சுன்னா அது தண்ணிக்கு உடைப்பாக இருக்குன்னு போக்குது. அது அப்படி இல்லாமல் சில நேரம் அந்த பேலன்ஸ் பாலமாக வந்து போடுவாங்க. இதோட பெரிய பாலம் பூனேரி பாலமெல்லாம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து தான் போடுவாங்க போல இருக்கு. நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட என்ன இன்றைக்கு முடியிற தருவாயில வருது என்ன டக்காண்ட தூக்கி வச்சாலே சரிதானே, பாலத்தை அங்கொண்டே வச்சாலே அடுத்தடுத்த வேலைகள் முடிஞ்சிடும். ஒரு சைட் அவங்க அப்படி கொண்டா போடுறதுனால ஒரு சைட்டை பொறுத்தெல்லாம் போக்குவரத்து ஏற்படுத்திடுவாங்க. அதானே ஒரு சைட்டை போட்டுட்டாங்க. எங்கிட்ட இங்கே சுற்றியில் வர ஒரு மணித்தியால ஓட்டார் 15 நிமிஷம் ஓடுற வாகனம் ஒரு மணித்தியாலம் ஓடணும். சுற்றி கடந்து அதுதானே. சரியா, நன்றியா. இன்றைய தினம் முழுமை பெறும் அளவுக்கு, அதாவது முழுமை பெற ஒரு தருவாயில தான் இந்த பாலத்தினுடைய வேலைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் நாங்கள் கூடுதலாக சிரமப்பட்ட வேலைகள் அந்த இடங்கள்ல பாருங்க, அவர்கள் செய்து கொண்டிருக்க அந்த இரும்பு வேலைகள் அமைக்கிற வேலைகள் தான் அதிகமாக சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஏனென்றால் நிறைய நாட்கள் எடுத்தது. அந்த வேலைகள் முடியாத ஒரு தருவாயில தான் இந்த பால கட்டுமான வேலைகள் நிறைய நாட்கள் எடுத்தது. அந்த வகையில் ஒரு பூர்த்தியாகவும் நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் அந்த இரும்பு வேலைகள் எல்லாமே அனைத்துமே பதிச்சு அதில் பாருங்க அந்த பாலம் வைக்கிறதுக்காக அந்த சரிசமனாக வெட்டப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க. அதோட அந்த இடங்கள்ல ஏற்கனவே முதல் கான்கிரீட் போட்டிருந்தவங்க இப்போ அதில் கிட்டத்தட்ட சல்லிகள் போட்டு இறுக்கி அந்த இடத்த இன்னுமே மெருகூட்டி பலப்படுத்துகிற அந்த வேலைகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் இங்கே பாருங்க, இந்த இடங்கள்ல பாலங்கள் குறுகிய அளவான பாலங்களாக கட்டி முன்னோக்கி இழுத்து கொண்டு போயினோம். கிட்டத்தட்ட தொடர்ந்து இங்கால் இருக்கிற இடங்கள்லையும் பாலத்தினுடைய கட்டுமான வேலைகள் மிகவும் சிறப்பாகவும் அதிவேகமாகவும் இந்தியா மற்றும் இலங்கை இராணுவர்களால் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நேற்று பெய்த மழையால தண்ணி கூடிட்டது. அப்ப பாருங்க, எல்லாருமே அவ்வளவு சிரமப்பட்டு அந்த இடத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கூடுதலான தண்ணி இருக்கிறபடியா பாருங்க, சிரமப்பட்டு தான் வர வேண்டிய நிலைமை. தற்பொழுது இந்த பாலத்தை அதிகளவாக மீண்டும் பொருத்தி இப்ப இந்திய இளைஞர் இராணுவம் எல்லாருமே இணைந்து தள்ளுறதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கேன். முன்னுக்கு எங்களுடைய இளைஞர் இராணுவம் நிக்கணும் பாருங்க. இந்த இடங்கள்ல தள்ளுறதுக்காக எல்லாருமே ஆயத்தமாகி கொண்டிக்கணும். அதோட மேல பாருங்க இளைஞர் ராணுவம் நிக்கினா இந்த மேல பார்த்து நிக்கிறார். ராணுவ உயர் அதிகாரியும் இந்திய ராணுவ உயர் அதிகாரியும் சந்திச்சிருக்கணும் பாருங்க. சந்திச்சு இந்த விடயங்களை பற்றி கதைக்கணும். இவர் இலங்கை உயர் அதிகாரி, மற்றவர் இந்திய ராணுவ உயர் அதிகாரி, 2 பேரும் இணைந்து இந்த பால கட்டுமான சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கணும் கை கொடுத்து. இந்த இடங்கள்ல பாருங்க, இந்த கனரக பெரிய வாகனத்தின் உதவியோடையும் தான் இந்த இடத்துல தள்ள போயினோம். இந்த இடத்துல மெதுவாக தள்ளி கொடுக்க என்ன செய்யும், அது உருளுறதுக்கான தன்மை கீழே இருக்கிறபடியா கொஞ்சம் போற வேகம் கூட வேற இருக்கும் பாருங்க. இதுல ராணுவம் எல்லாருமே இணைந்து தள்ளும் போது ஒரு சப்போர்ட்டிவா இந்த கனரக வாகனங்களோட தள்ள போறாங்க. இந்த இடங்கள்ல வாகனம் தள்ளுறதுக்காக ஒரு பலகை ஒன்று வச்சு அந்த தடையை வச்சு தான் தள்ளுறதுக்கு அதே மாதிரி ஈஸியாக எவ்வளோ இலகுவாக இருக்கும். தள்ளுறதுக்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்குது.
இந்த இடங்களில் உள்புறமும் பாருங்க இலங்கை இராணுவம் நிற்கணும். அவ்வளவு ஒரு உத்வேகமாக நிற்கணும் எல்லாமே தள்ளுறதுக்காக. தலை கொஞ்சம் நிலையாக நிற்குது இல்லை, அதால் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அந்த தள்ளுற இடங்கள்ல அந்த பலகை நிற்கிற இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதால் பாருங்கள் கல்வி நேரமானது அதிகரித்து கொண்டு போகுது. இது மெதுவாக அசைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. கொஞ்சம் முன்னோக்கி பாலமானது அசைஞ்சு கொண்டிருக்குது. அதோட இலங்கை இராணுவ உயர் அதிகாரிகளும் இந்த இடங்களில் பார்வையிட்டு கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் தற்பொழுது இந்த ஜேசிபியினுடைய மறுபுறத்தை வச்சு தான் தள்ளினோம். மெதுமெதுவாக பாருங்கள் ஜேசிபி மற்றும் இந்திய இளைஞர் இராணுவர்கள் உதவியுடன் பாலத்தை கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி உள்ள தள்ளி கொண்டு போயிட்டோம். நினைக்கிறேன் முன்னோக்கி அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முன்னுக்கு எவ்வளவு தூரம் அந்த பாலமானது வந்துட்டு இந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் பாலத்தை தள்ளி கொண்டு போயிட்டுனா பாருங்க. இங்கேருந்து தள்ளி கொண்டு போய் என்ன மாதிரி அங்கே வைக்கிற மட்டும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க கிட்டத்தட்ட பாலம் மறுபக்கம் வைக்கிறதுக்கான இடத்துல ஒரு அருகாமை தான் நிற்கிது. கிட்டத்தட்ட தள்ளி பாலத்தின் எவ்வளவு தூரம் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பாலத்தின் இன்னொரு 10 அடி கிட்ட தான் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளினா கிட்டத்தட்ட அடுத்த புறம் வைக்கிறதுக்கான இடத்துல வந்து சேர்ந்துடும். அதோட இந்த இடங்களில் பாலத்தை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் இனிதே நிறைவு பெற்றுது. அங்கேருந்து தான் எல்லாமே தள்ளிக்கொண்டு நிற்கணும். இலங்கை இந்திய இராணுவர்கள் மற்றும் ஜேசிபியின் உதவியோட இந்த இடங்களில் இந்த பாலம் வைப்பதற்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரியெல்லாம் முடிவு பெற்றிருக்கின்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள் கூடுதலாக இந்த இடங்களில் எல்லாமே கான்கிரீட் எல்லாம் போட்டு இரும்பு வேலிகள் எல்லாமே முழுமை பெற்று இந்த வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நிறைவு பெற்றிருக்கு. அதோட பாருங்கள் பாலம் வைக்கிறது கிட்டத்தட்ட முன்னுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க.
எல்லாருமே இணைந்து, அதாவது இலங்கை ராணுவ உயர் அதிகாரி மற்றும் இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் இணைந்து கை கொடுத்து அவர்கள் சில விஷயங்களை கழிச்சு கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் இலங்கை இந்திய ராணுவம் மற்றும் எல்லாருமே இணைந்து புகைப்படம் எடுத்து